அன்போடு வாழ்த்து வருகின்றார். நாட்கள் கழிய குழந்தைகளுக்கு பெயரை சூட்டுகின்றார். ஆமா, எப்படி சூட்டுகிறாள்? தக்கன் என்றோ தொக்கன் என்றோ நான் இரும்ப கரும்பன் என்றோ தக்கன் என்றோ தொக்கன் என்றோ நான் இரும்ப கரும்பன் என்றோ சம்பரட்ட மீகரனோ ஆறுதல் என்றொருவன் சம்பரட்ட மீகரனோ ஆறுதல் என்றொருவன் இப்படியே பெயர் விட்டு என் நிலையால் வாழ்த்து வர இப்படியே பெயர் விட்டு என் நிலையால் வாழ்த்து வர மறந்தாரே பாலகர்கள் பாலமது கதிரவன் மறந்தாரே பாலகர்கள் பாலமது கதிரவன் குழந்தைகளுக்கு எப்படி தெரியுமா பெயரை சொல்றாங்க? தக்கன், இரும்பன், சம்பரன், தாருதன் என்று 7 ஆண் குழந்தைகளுக்கு பெயரை சூட்டுகின்றார். வாழ்ந்து வருகின்றார்கள் பாலகர்கள். சரி, இப்படி வாழ்ந்து வரும் போது குழந்தைகளுக்கு வயது எத்தனை தெரியுமா? 1 2 3 4 5 6 7 வயது ஆயிடுச்சு. இந்த விதமாக என்ன செய்யறாரு? 7 வயது ஆன போது செல்வ மக்களே, உங்களுக்கு 7 வயது ஆயிடுச்சு. இன்றிலிருந்து நீங்க எங்க போக வேண்டும் தெரியுமா? குருகுலத்திலே சென்று கல்வி கற்று வர வேண்டும். அப்பா, குருகுலமா? ஆமா, குருகுலம் பள்ளிக்கூடம். அது எங்கம்மா இருக்கு? அந்த வடக்கு தெருவுல இருக்குப்பா. அது வடக்கு தெருவுலையா? ஆமா. அங்க யாருமா இருப்பா? அங்கே வாத்தியார் இருப்பாரு. அவரை நான் என்னமா செய்யணும்? வாத்தியார் சொல்லி கொடுக்கறத கேட்டு ஒழுங்கா படிக்கணும்டா. என்ன அவருக்கு தெரியாதெல்லாம் நாங்க சொல்லி விடுவோமா? வாத்தியார் எல்லாம் தெரிஞ்சவர் தான் வாத்தியாரா இருப்பாரு. நீங்க அவர் சொல்றதை கேட்டு படிக்கணும். என்னடா அப்படின்னா நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போகணுமா? ஆமாடா. தம்பி என்ன போமாடா? போகலாமே. சரி, எந்த குருகுலத்திலே கல்வி கற்பதற்காக வருகின்றார்கள். சார் வணக்கம். வணக்கம் வந்தனம். வணக்கம் சார். இதுதான் என் இளைய தம்பி. சார் வணக்கம். வணக்கம் 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 சார். அவன் நடு தம்பி. ஆமா, அவன் சைடுல போய் படிச்சுட்டான். அண்ணா இருக்கா கருணை டீச்சர் படிச்சுட்டான். நானா வணக்கம். வணக்கம் சார். சார் 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 வணக்கம். சார் 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 அதாவது நான்